வணக்கம். இது தமிழ் குரல். இது ஒரு சிறப்பு நேர்காணல். ஊடகவியலாளர் திரு சேகுவாராவோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சேகுவாரா. வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக முடியாத அளவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியே இன்னைக்கு திருப்பியும் வந்திருக்கு. கோர்ட் எல்லா கோர்ட்டையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிங்க அப்படின்னு இருக்காங்க. ஆமா, இது எப்படி நீங்க பாக்குறீங்க? படம் ரிலீஸ் ஆகுமா? ஆகும். எப்போ ஆகும் அப்படின்னா ஒரு டீலிங் இருக்கு. கரெக்டாக தேர்தல் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இப்போ ஒரு படம் எவ்வளோ நாள் பேசும்னு நினைக்கிறீங்க? ஒரு வாரம் பேசும், அவ்வளோதான். அதுக்கு மேலேனா அதோட ஒர்த்து கிடையாது. அப்போ இந்த தேர்தல் வரப்போகுது, இன்னும் 10 நாட்களில் தேர்தல் ஆணையம், இன்னும் 5 நாட்களில் படம் அப்படி இப்படின்னு உருட்டுவாங்களே, அந்த நேரத்தில் கட்டுன்னு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பார்த்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆமாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு வாரம் போதும். அதுக்கப்புறம் அது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகும். சோசியல் மீடியாவில் தனிநபர் தேர்தல் பிரச்சாரமாக அது மாறிடும். அதுக்காக தான் இவனுங்க பிளான். இப்போ நீங்கள் இதை பொங்கலுக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தா பராசக்தி இதை சாப்பிட்ருக்கோம், ஆமாம், டிடிடி இதை சாப்பிட்ருக்கோம், வாவாத்தியாருன்ற ஒரு படம்லாம் இதை சாப்பிட்ருக்கோம், திரௌபதியே இதை சாப்பிட்ருக்கோம். சிறை இன்னைக்கு வரைக்கும் படம் ஹைப்பாக போயிட்டு இருக்கு, ஹைப்பில் போகுது. அந்த படம் சாப்பிட்ருக்கோம். அப்போ இதை எல்லாமே ஐயோ நம்ம எதிரி பராசக்தி இல்லைடா, பக்கத்தில் நிறைய இருக்குடான்னு அவங்க உஷாராயிட்டு தனியாக ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க ரொம்ப அக்கறைலாம் காட்டலை. உண்மையிலே இந்த படம் பயங்கரமாக, இது எலெக்ஷனே இல்லை, விஜய் அரசியல்லே இல்லை, விஜய் ஒரு சாதாரண ஒரு நடிகர் அப்படின்னா இந்நேரம் விஜய் ராமாபுரம் வீட்டில் இருந்திருப்பார், இல்லை அறிவாலயம் வாசலில் கை கட்டி நின்றுப்பார். நீங்கள் இப்போ தேனாம்பேட்டை போயிருந்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அவரும் நின்றுப்பாங்க, விஜய் நிற்கிறாரா அப்படின்னு. நீங்கள் சொல்கிறது பார்த்தா நான் பழைய ஜெயலலிதா பீரியட் ஞாபகம் வருது. ஆமாம், நின்னவர் தான். இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, ஏற்கனவே 2 படத்துக்கு நின்றுருக்காரு. அதுக்கு முன்னாடி எஸ்ஏசி எப்போ யாரோட வீட்டில் போய் நின்று ஆதரவு தெரிவித்தாருன்ற வரலாறுலாம் நமக்கு தெரியும். அப்பாவோட ஜீன் அப்படியே. அதனால் இப்போ அரசியலுக்கு வந்துட்டார். கொஞ்சம் பெரிய வீட்டு கேட்டால் போய் நிற்கலான்னு இல்லை. இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதால தேர்தலுக்கு விஜய்க்கு ஒரு ஹைப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அது உண்மையானா? ஒரு மாதமாக தாவேகா எந்த கட்சி வேலையும் செய்யலை. கிறிஸ்மஸ்க்கு அப்புறமா பொங்கல் விழா கூட கொண்டாடலை, எதுவுமே பண்ணலை. நியூ இயர் கூட பெருசாக கொண்டாடலை. இல்லை, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. சோஷியல் மீடியாவில் அவ்வளோ தூரம் கமெண்ட் நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவை அடித்து நான் அப்போ இந்த இது மாம்பழம் செயல் வீரர் கூட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொல்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொண்டாடலை, சரியாக ஒரு மாதம். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும், இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படம் பேசும். அதுக்கு ஒரு வார்த்தை வேறு சொல்லியிருக்காங்க வார் ரூமில். இந்த படம் 2 மாநாட்டுக்கு சமௌண்ட் இருக்காங்க. இந்த 2 மாநாட்டுக்கு இந்த குப்பை படம் சமௌண்ட் இருக்காங்க. முதல்ல மாநாடே குப்பை. உலகத்திலேயே ஒரு மாநில மாநாடு அரை மணி நேரத்தில் முடிஞ்ச வரலாறுனா அது இவங்களோட மாநாடு தான். அரை மணி நேரத்தில் ஒரு மாநாடு அப்படி தான் முடிஞ்சிருக்கு. எவ்வளோ மேட்ரு பேச வேண்டியிருக்கு, அரை மணி நேரத்தில் முடிச்சிருக்காங்க. அப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. போய் தளபதியை தட்டி எழுப்பி நான் படம் ரிலீஸ் ஆகாது, நம்ம அது மாதிரி பண்ணிக்கலாம், வாங்க பண்ணிக்கலான்னு ஆதவர் நான் ஏமாற்றி வாங்க போகலாம் அப்படின்னு நீங்கள் செயல் வீரர் கூட்டத்தில் பேசுங்கன்னு கூப்பிட்டு இப்போ பேச வச்சுருக்காங்க. திரும்ப இவர் எப்போ எந்திரிச்சு வருவார்? எலெக்ஷன் தேர்ட் டிக்ளேர் வருவார். அது தெரியாது, அவர் மைண்டை பொறுத்து தான். அவர் அடுத்து எப்போ மூட் ஸ்விங்லேருந்து வெளியில் வராரோ அப்போ கூப்பிட்டு இல்லை, நீங்கள் சொல்கிறது ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டாக இருக்குது. அதாவது இந்த படம் தான் 2 மாநாட்டுக்கு சமம் அப்படின்னு ஒரு வார் ரூம் பேசுது அப்படின்னா உண்மையிலேயே வார் ரூமில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு யதார்த்த கிழமை தெரியலன்னு சொல்ல வரீங்களாண்ணே? வார் ரூம் எப்படி இயங்குன்றதுன்னு அங்கேருந்து ஒருத்தவங்கள்ட்ட வச்சு நான் பேசினேன். ஒன்றும் இல்லை, நம்ம இந்த திமுக வார் ரூம், ஏடிஎம்கே வார் ரூம், என்டிகே வார் ரூம் இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது, அப்பப்போ செயல்படும். அதுவும் இப்போ திடீர்னு வேலை செய்கிறாங்க விஜய் அடிக்கும் போது. ஏன்னா அவங்களுக்கு அந்த வார் ரூமில் இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளை மாதிரி ஆளுங்க. ஏடிஎம்கே வார் ரூமில் வேலை செய்கிறான்ல, அவன் எல்லாமே சம்பளத்துக்கு வேலை செய்கிற நம்மளை மாதிரி ஆளுங்க. ஏதோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னு வேலை செய்கிறாங்க. இவ்வளோ நாள் அவன் நீ திமுக மட்டும்தான் அடிக்கணும், சரி அடிக்கிறேன் அப்படின்னு கடமைக்குன்னா வேலை செஞ்சுருக்காங்க. அதனால தான் அவன்கிட்ட ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் வரல. தம்பி விஜய் அடிங்கிறானே டக்குன்னு என்ன சொன்னீங்க, விஜய் அடி. இப்போ பாருங்கண்ணா, என்ன ஏலாம் அதிமுக பண்ணுங்கிறதே நமக்கு இன்னைக்கு தான் தெரியுது. இவ்வளோ தத்ரூபமாக பண்ணுறீங்க, பிரசாந்த் கிஷோர் டீமோட தவசம் பண்ணுறீங்க, அந்த அளவுக்கு இறங்கியிருக்காங்க. ஏன்னா அங்கே வேலை செய்கிறவனை போய் விசாரிச்சா அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் சம்பளத்துக்காக அங்கே போய் மாட்டியிருக்காங்க. 1 லட்சம் தரோம், 1.5 லட்சம் தரோம், வேலை செய்யுங்க அப்படின்னு மாட்டியிருக்காங்க. அதனால் அங்கே இருக்காங்க. அதே மாதிரி தாவேக்காவிலையும் ஒரு சில பேர் மாட்டியிருக்காங்க. நீங்கள் அதிமுகவை அடிக்கக்கூடாது, பாஜக அடிக்கக்கூடாது, திமுகவை மட்டும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சரி அப்படின்னு அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு வேறு வழி இல்லாமல் கீபோர்டை தட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்தில் நானும் அப்படி தான் இருந்தேன். திமுகவை மட்டும்தான் அடிக்கணுன்னும் போது நான் ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்கிற ஒரு தொழிலாளியாக இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும்போது நான் அதை விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன். இப்போ நான் சுதந்திரமாக இருக்கேன்னு வைங்களேன். ஆனால் இப்போ அந்த அதிமுகவில் தாவேக்காவில் இருக்கவங்களாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கத்தான் இருக்காங்க. இல்லை, அதில் வார் ரூம் ப்ராப்பராக வச்சுருக்காங்களா? தாவேக்கா வச்சுருக்காங்களாவா? நந்தகுமார் ரியாக்ஷன் தான் வருது எனக்கு. அதாவது நீங்கள் எனக்கு என்னன்னா
தாவேக்கா வந்து தாவேக்காவினுடைய வார் ரூமு ஐடி விங்கு இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 25% நம்ம வாக்கு வாங்குவோம் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறான்னு சொல்றாங்க. 40ன்னாங்க, நம்ம முதல்ல சொல்லி 60ன்னாங்க. அது வெளியே சொல்றதா வெளிய 60 40 எல்லாம் 25% நமக்கு வந்துடும், நம்ம தான் செகண்ட் மெஜாரிட்டி அப்படின்லாம் பேசினதா சொல்றாங்க. எனக்கு அப்பயே ஒரு சந்தேகம், 25% நீங்க எப்படிடா வாங்க முடியும்? உண்மையிலேயே வார் ரூம் வச்சிருக்கீங்களா இல்ல வந்து எங்காவது டீ கடையில உட்காந்து பேசுறீங்களா? முதல் வார் ரூம் ஸ்ப்ரெட்டா தான் இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த ப்ரிவிலேஜ் தான் ஒரு பில்டிங் அந்த தேனாம்பேட்டில் ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும். நீங்க போனீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அதை ப்ரிவிலேஜா அந்த பில்டிங்கில் தான் வேலை செய்கிறாங்க. அன்அஃபிஷியலாக ஒரு வார் ரூம் வந்து ஒரு தாவேக்காக ஒன்று இயங்குது. அது வந்து நான் கூடிய விரைவில் அந்த அட்ரஸ் ரிவீல் பண்ணுறேன். அவங்க அந்த வார் ரூமில் தான் இயக்குறது எல்லாமே. இப்போ ஒரு சின்னதாக அங்கங்கே ரூம் எடுத்து ஒரு 4 பேர்கிட்ட கையில் கொடுத்து 4 பேர் அந்த வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுக்கிட்டு ஒரு நபர் 20 ஃபோனை ஹேண்டில் பண்ணுறது, அப்படி யூஸ் பண்ண வைக்கிறது. அந்த ஒரு நபர் 20 ஃபோன் ஹேண்டில் பண்ணுறது, ஒவ்வொரு ஃபோன்லேயும் 4 அக்கௌண்ட்டு. நீங்கள் வந்து இப்போ திமுகவில் இல்லையானா திமுகவில் ஒன்றிய எலி, மெட்ராஸ் பையன், அப்புறம் 2 சிங்கம், இப்படி ஒரு ஐடி இருக்குல்ல. இது எல்லாமே பாப்ஸு பூதம்ன்ற ஐடிலாம் தனித்தனி நபர்கள். நீங்கள் அவங்கள்ட்ட டைரெக்டாக நான் பேசி அவங்களோட இண்டிவிஜுவல் நம்பர் வாங்கலாம். தாவேக்காவிலைங்கிற ஐடிக்கள் இருக்குல்ல, அது எல்லாமே ஒரே ஆள். நீங்கள் தனித்தனியாக பேசினாலும் நீங்கள் கடைசியில் ஒரு ஆள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கே தெரியாது. அப்படிதான் அந்த வார் ரூமே இயங்குது. சேம் டெய்லர் சேம் வாடகை. ஆமாம், அப்படிதான் அந்த வார் ரூம் இயங்குது. இதை தான் அவன் அன்அஃபிஷியலாக பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நான் ஹனி ட்ராப்லலாம் இதை தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ இவங்களுக்கெல்லாம் இதில் அஃபிஷியலாக இயங்குற வார் ரூமில் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட படித்தவன்லேருந்து எல்லாரும் அதில் தான் வேலை செய்கிறான். சம்பளம் 1 லட்சம் தராங்கடா, 45,000 தராங்கடா, எங்கடா தருவாங்க, சரி போடா அப்படின்னு வேலை செய்யடான்னு அனுப்பிச்சி விட்டேன். அப்போ அவன் வேலை செய்கிறான்ல, திடீர்னு அவன் ஒரு நாள் வந்து டேய் பாஜக அடிக்க சொல்லிட்டாங்கடான்னா அவன் என்ன வேகத்தில் இருப்பான். அவன் ஒரு ஜேர்னலிசம் படித்தவன், முற்போக்கா இருந்தவன், பொருளாதார ரீதியாக நெருக்கடியில் இருக்கான், மாரல் எத்திக்ஸ் இருக்கும், மாரல் எத்திக்ஸ் இருக்குது. திடீர்னு அவனை தட்டி எழுப்பின உடனே காலு கை எல்லாம் சேர்ந்து கீபோர்டில் வேலை செய்யுது. இப்போ பாருங்க அங்கிள் அப்படின்னு அடித்து விரட்டுறானுங்க. அப்போ இந்த 2 நாள் நீங்கள் பாருங்கள் கான்ஃப்ளிக்ட். நீங்கள் திமுக கூட அதிமுக தாவேக்காவை இவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காது. பக்கம் பக்கமாக எழுதுறாங்க. அதிமுக எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய கண்டன அறிக்கை எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் பார்க்குறது, என்னடா இவ்வளோ பெருசாக கண்டன அறிக்கை நீங்கள் இவ்வளோ எழுதுவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது திரும்ப அவங்களோட ஸ்பேஸ் போடுறானுங்க. இப்போ இவங்களும் ஸ்பேஸில் வந்து 1-to-1 ஸ்பேஸில் அடிச்சுக்கிறாங்க. அப்போ அவன் அவன் சொல்லணும் பண்ணையூர் பண்ணையார், அப்புறம் அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அப்படின்றான். எவ்வளோ வார்த்தையை கண்டுபிடிச்சி காரி துப்பலை, அவ்வளோ வார்த்தைகள்லாம் நடக்குது. இப்போ இந்த அளவுக்கு யாராவது திமுகவிலேருந்து இவங்களை விமர்சனம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா பண்ணது கிடையாது. அவங்க பக்குவமாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கரூர் சம்பவத்துக்கு பிறகு கேள்விகள் தான் எழுப்பப்பட்டுச்சு. இவங்களுடைய முட்டாள்தனம் குறித்து தான் கேள்வி எழுப்பப்பட்டுச்சே தவிர இது மாதிரி ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றல, அந்த அளவுக்குலாம் போட்டு அடிக்கல. இப்போ இந்த சண்டே எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு நாடகம் தான். நாம் எல்லோரும் வெளியிலேருந்து பார்க்கணும், அடிச்சுக்கிறாங்கடா நம்ம சந்தோஷமாக இருக்கோம்ல, நம்ம சந்தோஷப்பட வேணாம். இதெல்லாம் ஒரு நாடகம், ஒரு செட்டப். நீங்கள் வந்து இதை நாளைக்கே அப்படியே குஞ்சு கொலாவி இவ்வளோ பெரிய எதிரிகளே ஒன்று சேருவதற்கு காரணம் தீய சக்தியை எதிர்க்க தான் நம்பிடுவோம். அப்பா என்னமா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, திடீர்னு ஒன்று சேர்றாங்கன்னா, ஈகோ விட்டு சேர்றாங்கன்னா அப்போ எதிரில் வர சக்தி பெருசு தான், ஒன்றா தான் இருக்கணும், அந்த நெரேட்டிவ் பண்ணுறதுக்காக. இப்போ இதில் ஜனநாயகம் ரிலீஸை பொறுத்த வரைக்கும் இதுவே இப்படி தான் ஒரு கான்ஸ்பிரசியாக பேசப்படுது. அதாவது வந்து இதுவே வந்து அவர் வந்து பாப்புலாரிட்டியாக ஹைப் பண்ணுறதுக்காக முழுக்க இது பாஜகவோட ஒரு கூட்டு அஜெண்டா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா படம் ஜூன் மாதமே முடிஞ்சிருச்சு. ஆமாம், நீங்கள் வந்து இவ்வளோ 6 மாதம் சென்சார்ஷிப் கொடுக்காம வச்சிருந்துட்டு கடைசி நேரத்தில் கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ இதில் ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களான்னு. அதுதான் நான் சொன்னேன்ல, இந்த படத்தை இந்த படம் ஒன்றும் பெரிய விடுதலை படம் மாதிரியோ டப்பிங் சிறை மாதிரியோ எதுவுமே இல்லை. நீங்கள் அரசியல் பண்ணுற படம் எதுவுமே இந்த படம் இல்லை. ஏதாவது ஒரு அரசியல் கருத்து இருந்துச்சுன்னா இந்த படத்தை முடக்கலாம், நியாயம். இதில் என்ன இருக்குது தெரியுமா, இந்திய எதிர்ப்பு இருக்குது, இதில் என்ன இருக்குது தெரியுமா, பெகாசஸ் சூழலை பேசுகிறாங்க, பிஎம் கேர் ஃபண்டை அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா மத்திய அரசாங்கம் முடக்கலாம், ஏதோ வாய்ப்பு இருக்குது. ஒரு கருமம் உள்ள குப்பை. அந்த குப்பை என்ன செய்யும் அப்படின்னா, இதை எதுக்கு அவங்க பிளாக் பண்ணணும்? ஒரு சென்சாரில் இருக்க ஒரு நபர் கடைசி வரைக்கும் இருந்து போராடுறாரு, வேலையெல்லாம் விட்டுட்டு கடைசி வரைக்கும் போராடுறாரு இந்த ஒரு கேசரிக்காக. நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ வெளியிலேருந்து நம்ம பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். நீ இவ்வளவு சென்ஸ் பண்ற? எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சென்சார் போர்ட்லேருந்து போன கடிதத்தில் வந்து 2 விஷயங்கள் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஒன்று அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெளிநாட்டு சதி வந்து இங்கே ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு சீன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. மத கலவரம் குறித்து நிறைய படம் வந்திருக்கு. 2வது முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அந்த படத்தில் வந்து ராணுவம் குறித்தெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு அதை நீக்கிட்டாங்க. இல்ல அது அமரன் படம்லாம் கூட முழுக்க யாருமே எடுத்தது, ராணுவம் தான் எடுத்தது. அதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அமரன் மட்டும் இல்ல, நீங்க விஸ்வரூபமே, அப்புறம் இன்னும் நிறைய இன்டெப்தா படம், விஜயகாந்த் படம், என்ன எவ்வளவு படம் எவ்வளவு இருக்கு. அது இல்லாம இவங்க சொன்ன காட்சி இவங்க நீக்கிட்டாங்க. நீக்கியும் ஒரு ஆள் உள்ள உட்காந்துக்கிட்டு 7:30 இழுக்கிறாரு. அப்ப அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவங்களோட பின்புலம் என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
அவரை ஏற்றி விடுறது சிண்டு முடிச்சு வேலை பார்க்குறது யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ 5 பேர் படம் பார்க்குறாங்க, ஆ. 4 பேர் ஓகே சொல்கிறாங்க, ஒருத்தர் வேண்டான்னு சொல்கிறாரு, ஒருத்தருக்காக 4 பேருக்கு தீர்ப்பையும் 4 பேர்த்தினுடைய ஒப்பீனியன் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஆமாம், இந்த சென்சாரோட நியாயத்தை பாருங்க. இது உச்சநீதிமன்றத்துக்கே இந்த ஃபார்முலா கிடையாது. உச்சநீதிமன்றத்தில் பெரும்பான்மையான நீதிபதியோட கருத்து செல்லும். ஆமாம், இங்கே 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 அப்படியே டிஃபால்ட்டாக இருக்குது, வேற மாதிரி இருக்குது. இங்கே உண்மையிலேயே இந்த ஆள் வந்து ஜெயநாயகன் அழுத்தம் இருக்கா? இருக்குன்னா ஓப்பனாக சொல்லுவோம். படத்தை முடக்கிட்டு இருக்கிறாங்க, ஓப்பனாக பேசு, இல்லை நீ எதுத்தாவது பேச. அழுத்தம் இல்லைன்னு, அழுத்தம் இருக்குன்னு சொல்கிறாருல்ல, அது ஆனால் யாருக்கு யாருக்கு மக்களுக்கான் மக்களுக்கு இருக்குங்கிறத எங்களுக்கு தெரியும். நீ சாத்திட்டு போ, நாங்கள் பார்த்துக்குறோம். உனக்கு இருக்கா இல்லையா? அதான் பிரச்சனை. எடுத்த உடனே அதான் வருது அவர் வாயில, அழுத்தம் தான் வருது. எடுத்த உடனே அதுதான் வருது. இப்போ அந்த அளவுக்கு அழுத்தம். ஆனால் அவர் 2 நிமிஷம் அப்படி சுதாரிச்சிட்டார், டக்குன்னு ஒரு 2-3 செகண்ட் அப்படி அமைதியாயிட்டு யோசிச்சுட்டு மக்களுக்கு அழுத்தம் அப்படிங்கிறாரு. அது வந்து ஸ்கிரிப்ட் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச முறையாக பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஐயோ ஜானே எது வேலைகளே பார்த்துட்டியா அப்படின்னு கூட இருக்கலாம். அது நம்ம இந்த கான்செப்ட் தானே. இது என்னென்னா, இந்த ஒரு படத்தில் வர பிட்டை மட்டுமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, தேர்தல் நேரங்களில் எல்லா இடத்துலையும் அனுப்புறது, அதை ஒரு போஸ்ட் ஆக்குறது, இது எல்லாமே பண்ணுறது. அமேசான் வந்து இப்போ அவங்கள்ட்ட இன்னொரு டைப் நடக்கும். இப்போ அமேசான்றது இந்திய நிறுவனம் கிடையாது, வெளிநாட்டு நிறுவனம். அவனுக்கு இங்கே தேர்தல் நடக்குதா நடக்கலையான்ற பற்றிலாம் கவலை கிடையாது. தேர்தல் நான் இன்றைக்கி ஓட்டு போகிறான்னா இன்றைக்கி நைட்டு கூட அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவான் போல். அந்த நிலமையில தான் அவனுங்களும் இருக்கானுங்க. அதனால் என்னென்னா, தேர்தல் முன்னாடி நாள் கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சு நம்ம இதில் வச்சு ஒரு ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம், விஜய் மூஞ்சியை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்த்துடலான்றதான் இவங்களோட பிளான். நீங்கள் அதான் விஜய் இப்போ புஷி ஆனந்த் பேசும்போது லூசு மாதிரி 234 தொகுதியில் வந்து நிற்கலாம், ஆனால் 4 இடத்துல தான் ஒரு ஆள் போட்டியிடணுன்றது. எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுவதும் ஒரே தேர்தல் ஆணையம் தான். பாண்டிச்சேரியில் வித்தியாசமா இருக்கா? அவர் யாருக்குமே சொல்லியோ 4 இடத்துல 2 இடத்துல நிற்க முடியாது. அது சொல்லலையா என்னன்னு தெரியல. முதல்ல 2 இடத்துல நிற்கிறதே அயோக்கியத்தனம் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். தொடநடுங்கி பயப்படுறவங்க தான் நிற்பானுங்க. ஏன்னா இன்னொரு இடத்துல 2 இடத்துலையும் ஜெயிச்சிட்டா ஒரு இடத்துல காசு வரையும். ஆமாம், மறுபடியும் திருப்பி தேர்தல் நிற்கணும். அதனால அவர் தெளிவாக என்ன சொல்கிறாரு, நாங்கள் சொல்கிற இடத்துல நின்று எல்லா இடத்துலையும் விஜய் மூஞ்சி தான் சேர்க்கணும் அப்படின்னு போய் அவர் பேசுகிறாரு. இது எல்லாமே என்னென்னா, விஜய் மூஞ்சை கொண்டு போய் சேர்த்தா ஜெயிச்சிடலாம், 40% வந்துடும், அந்த அனுதாபத்தை கொண்டு போயிடலாம், விஜய் பாவம் விஜய்னு பேசிக்கிட்டே இருப்போம். அதுக்காக தான் அந்த வந்து இவங்க எல்லாருமே பண்ணுறது. விஜய் அமைதியாக இருந்தாலும் விஜயை பற்றி பேச வைக்கிறதுக்காகவே இங்கே ஒரு ஊடகம் செயல்படுத்தல. 4-5 மெயின் ஸ்ட்ரீம் பீல ஆரம்பிக்கிறது, கரெக்டாக அதில் ஆரம்பிக்குது. அந்த மெயின் ஸ்ட்ரீம் எல்லாம் இந்த விவாதங்கள் எல்லாத்தையுமே இதுக்காகவே பண்ணுறது எல்லாம். ஸோ அதில் குறிப்பாக எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, வார் ரூமை நம்பி தான் மொத்த கட்சியே இருக்குது, அதுக்கு ஒரு செட்டப்பே இல்லை, அது வெறும் வாட்ஸ்அப் குழுவில் தான் இயங்குது அப்படிங்கிறாங்க. வார் ரூமே இங்கே 10 இயங்குது. யார் அந்த வார் ரூமை கேப்சர் பண்ணலான்ற வெறி அங்கே இருக்குல்ல, அது வேற இருக்குது. இங்கே 2 வார் ரூம் இருக்குது. ஒன்று இது ஜான ஆரோக்கியசாமியோட வார் ரூமு. அந்த வார் ரூம் அவருக்கு கீழே ஒரு 6 வடமாநில ஆளுங்க, அதுக்கு கீழே ஒரு 2 எடிட்டர், ஒரு கண்டென்ட் ரைட்டர், அவ்வளோதான் அவரோட செல்வாக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவர் யாரும் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறமா வாய்ஸ் ஆஃப் காமன் இருக்குல்ல, அங்கே தான் ஒரு 200-300 பேர்கிட்ட வேலை செய்கிறானுங்க. அப்படியே அடுக்கு ஐடி கம்பெனி மாதிரியே இருக்கும். உள்ளே போய் பார்த்தா அப்படியே ஹெட்ஃபோனை போட்டு ஐடி கம்பெனி மாதிரியே வேலை செய்வானுங்க. ஃபுல்லாக அப்படி தான் வேலை செய்கிறானுங்க. இந்த வாய்ஸ் ஆஃப் காமனில் இருந்த அமௌண்ட்டை வாங்கி தனியாக சின்ன வார் ரூம் வச்சுருக்கவங்களோட நெட்வொர்க் அதிகம். ஃபர்வேஸ் தனியாக ஒரு வார் ரூம் அவர் ஊரில் வச்சுக்கிட்டாரு. வாய்ஸ் ஆஃப் காமன்லேருந்து சம்பளத்தை காசை வாங்கிட்டு அது மாதிரி தனியாக. டிகே பிரபு நடுவில் சோனியா அருண்குமார் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாவில் சோசியல் மீடியாவில் இயங்குகிற சில ஐடிக்கள்லாம் எனக்கு தெரியும், அவங்க எல்லாரையும் அன்ஆர்கனைஸ்டாக இருக்கவங்க எல்லாரையும் நான் ஆர்கனைஸ் பண்ணி நான் ஒரு வார் ரூம் நடத்துகிறேன் அப்படின்னு பேசினாங்க. அவங்க கழட்டி விட்டாங்க அந்த சோனியா அருண்குமாரை. அப்போ அவங்க தனியாக போயிட்டாங்க. ஆனாலும் அங்கங்கேருந்து லாபி பண்ணி காசை வாங்கி ஏதோ ஒரு வேலை நடக்குது. அடுத்ததாக அந்த வார் ரூமுக்கு ஹெட் ஆகணும் துடிக்கிறது நம்ம ராஜ்மோகன். ஆனால் அவருக்கு வந்து ஒரு தனி கேபின் போட்டு சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சுருக்காங்க கட்சியால். இந்த பாரு, உனக்கு வந்து எப்போல்லாம் விஜய் கூட்டு நடக்குதோ அப்போல்லாம் மேடையில் ஏற்றி நீ வந்து ஆங்கரிங் பண்ணு, சூரியன் மறைவதோ கிழக்கு உதிவதோ மேற்கு அப்படின்னு பேசிட்டு போயிரு. ஒரு ஆங்கர், அவ்வளோதான், ஒரு ஆங்கர் உனக்கு, அவ்வளோதான். ஏன்னா வெளியிலலாம் பேச முடியாதுப்பா, டிடியெல்லாம் எல்லாத்துக்கும் கூப்பிட முடியாது, அந்த மாதிரி அவங்க போயிடுவாங்க, ஆளுங்கட்சி போயிடுறாங்க, நீயே வந்து பேசிட்டு போயிரு அப்படின்னு இவர்கிட்ட சொல்லிட்டாங்க. இவர் அப்போ பர்மனெண்ட்டாக ஒரு 2-3 பேரை டெம்ப்ளேட்டாக வச்சுக்கிட்டாங்க. இப்போ இவருக்கு வார் ரூமை கேப்சர் பண்ணணும்னு இது, அருண்ராஜுக்கு தனியாக கேப்சர் பண்ணணும்னு ஒன்று, தனக்கான ப்ரொமோஷன் நிறைய வேணும், நான் எங்கெல்லாம் போகிறேனோ ப்ரெஸ் மீட் வைக்கணும், அதுக்கு ஒரு ஆள், ஆட்டோலாம் ஓட்டுறாரு. ஆமாம், வார் ரூமில் நிறைய மெயின் ஸ்ட்ரீம் எல்லாத்தையும் ஆளை பிடிச்சிட்டு அருண்ராஜ் இங்கே வராரு வந்துருங்க, அருண்ராஜ் இங்கே போய் நிற்க போகிறாரு வந்துருங்க. இவர் மெயின் ஸ்ட்ரீமோட டீல் பண்ணுறவர். புஷி ஆனந்த் எப்படின்னா, நான் எங்கே போகிறேன்னு மீடியாவுக்கு தெரியக்கூடாதுன்னு டோட்டலாக ஆப்போசிட் மாட்டிப்பார். இவருக்கு பேசுகிற ஸ்கில் இருக்கு, அதனால் நான் வரேன்னு மட்டும் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. ஒரு காலத்தில் நிறைய இருந்துச்சு. புஷி ஆனந்த் வந்து கொண்டு இருக்கிறார், பொதுச் செயலாளர், சட்டென விழுந்த பொதுச் செயலாளர், பட்டென தூக்கிய பர்வேஸ், இப்படிலாம் டைட்டில்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேசிட்டுலாம் இருந்தார். அதுக்கப்புறம் லூஸ்டாக விட ஆரம்பிச்சோடனே கட்சி தலைமை சொல்லிருச்சு, நீங்கள் இனிமேல் அமைதியாக சாத்திக்கிட்டு இருந்தால் போதும், வாய்கியை திறந்துடாது, தேர்தல் வரைக்கும் வர திறக்கவே திறக்காதீங்க,
நான் அப்படி இருந்தும் நான் மேடை- பேசுறேன்னா நான் ஆமா. அப்படி அமைதியா இருக்கேன், அதே மாதிரி அமைதியா அமைதியா இருங்கன்னு தலைமை சொல்லிருச்சு. அப்படி இருந்தும் ஒரு டிஃபரெண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வந்து நேற்று வந்து மேடையில் முந்தானத்து மேடையில் சொன்னார். அதுதான் இருக்கிறதுலே அற்புதம். விஜய் வந்து எல்லா தொகுதியிலையும் 75,000 ஓட்டு வாங்கிடுவார். இங்கே கீழே உட்காந்துருக்கிற செயல் வீரர்கள் எல்லாரும் அங்கே அந்த அந்த இழுபறியாக இருக்கிற ஒரு 5,000 ஓட்டுக்கு மட்டும் வேலை செய்யுங்க. புது கான்செப்டா இருக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏண்டா 5,000 ஓட்டை வாங்குறதுக்கு தான் இந்த செயல் வீரர் கூட்டமாடா? அந்த 5,000 ஓட்டுக்கு நீ எனக்கு ஒன்றுமே புரியல. இது இது விஜய் வாங்கிடுவாராம் 75,000 ஓட்டு எல்லா தொகுதியிலையும். முதல்ல எல்லா தொகுதிக்கும் போவாரா? எல்லா மாவட்டத்துக்கு போவாரா? முதல்ல கொடுமை பண்றானுங்க. அப்ப இந்த தேர்தல் நேரத்துல போவாருங்க. 234 தொகுதியும் அவர் விசிட் பண்ணுவாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. அவங்களோட தேர்தல் அறிக்கை வெளியே வரும்போது அப்படியே புரட்டி போட்டுரும் அப்படிங்கிற ஸ்கூல் படத்துல நான் இது ராட்சசின்னு நினைக்கிறேன். அந்த படம் ஜோதிகா வந்து ஹெச்எம்மா இருப்பாங்க. ஆமாமா, ராட்சசியா படம் பேரு. அதுல ஒரு சீன் ஒன்று வரும். டீச்சர் வந்து கொஞ்சம் ஹேண்டிகேப்டாக இருப்பாங்க. ஒரு பையன்ட்ட ஸ்டிக்கை கொடுத்து, நீ எங்கடா போகிற? நான் டெல்லி போகிறேன் டீச்சர். எதில் போகிறேன்? ட்ரெயினில் போகிறேன் டீச்சர். இந்தா குச்சத்தை போட்டு ஓட்டே அப்படின்னு உடனே உருன்னு ஓட்டிது ஆக்ராவில் வச்சுருவோம். ஏலே இது ஆக்ராவில் போல, வெளியே போல அப்படின்வாங்களே. அந்த மாதிரி விஜய் வந்து, தலைவரே நீங்கள் எந்த தொகுதி போக போகிறீங்க? இன்றைக்கி நான் வந்து காரைக்குடி போக போகிறேன். இங்கேருந்து அங்கே காரைக்குடி இருக்குது, வீட்டிலேருந்து நடந்து ஓடியாங்க. இப்படியே வச்சு விளையாடிப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் காமிப்பாங்கல்ல, ஆமாம், சென்னை சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க இப்படி நேராக வாங்க, இதான் சென்னை, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அங்கதான் ஐயப்பன் கோயில், அவ்வளோதான். அப்படிங்கிற மாதிரி மண்டல வாரியாக பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், இது எல்லாத்துக்கும் ஒரு கூட்டம். அப்படியே நீங்கள் வட மாவட்டங்களில் விழுப்புரம், திண்டிவனம், இந்த சுற்றி இருக்கிற இடங்கள்லாம், விருதாச்சலம், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கூட்டம். கொங்கு மண்டலத்தில் ஒரு கூட்டம், தென் மாவட்டத்தில் ஒரு கூட்டம், கன்னியாகுமரியில் ஒரு கூட்டம். முடிஞ்சு தேர்தல் பிரச்சாரம். அவ்வளோதான் 5 பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. போய் உட்காந்து தூங்கிடுவார். இதுதான் அவங்களோட பிளான். இதுக்காக அவங்க ஹெலிகாப்டர்லாம் வாடகைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இல்லை, இது நீங்கள் வந்து இந்த 5 ஜோன் போனாலே போதும், இது எல்லாத்தையும் வந்து ஜனநாயகம் சரி கட்டிடும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரா? அப்படிலாம் இல்லை. இங்கே தேர்தல் நேரத்தில் மீடியாவோட வேலை இருக்குல்ல, இப்போ வேலை இல்லாதனால மீடியா விஜய் பின்னாடி ஓடுது. அப்போ வந்து மீடியாவுக்கு வந்து பெரிய வேலை இருக்கும். எந்த வேட்பாளர் தோசை சுடுறாரு, எந்த வேட்பாளர் டீ ஆத்துறாரு, எந்த வேட்பாளர் வீட்டுக்குள்ளே போய் குளிக்கும் போது முதுகு சோப் போடுறாரு, இது எல்லாமே அவங்களுக்கு நிறைய வேலை. ஏன்னா அதெல்லாம் ஹிட் ஆகும். விஜய் அப்போ டம்மி ஆயிடுவாப்பில். விஜய் நீங்கள் என்ன பேசினாலும் அங்கிள் தாத்தா அப்படின்னாலும் ஒன்றுமே பருப்பு வேகாது. இங்கே நம்ம பாஜக காரங்க பண்ணுற அட்டூழியம் பயங்கரமாக இருக்கும். கறிக்கடைக்கு போய் கறியே வெட்டுவாங்க, பீஃபே வெட்டுவாங்க பாஜக காரங்க. எலெக்ஷன் வந்துருச்சுன்னா வெட்டுவாங்க, வட்டு அப்படி இது பண்ணுவானுங்க. அதனால அந்த நேரத்தில் விஜய் டம்மி ஆயிடுவாப்புல. அது இவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அந்த நேரத்தில் மீடியா நம்ம பின்னாடி வரும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் எச்ராஜா பின்னாடியே 10 கேமரா இருக்கும். ஆனால் தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே இதுக்கு ஒரு முடிவு வந்துடும்ல. ஆமாம், அவங்களுடைய ஆக்சுவலி இப்போ வந்து விஜய் மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இமேஜ் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணாமல் இருக்கார். அவரோட ஓட் பேங்கை ப்ரூவ் பண்ணாமல் இருக்கார். அவர் ஓட் பேங்கை ப்ரூவ் பண்ணும்போது என்னவா மாறும் இந்த கட்சி? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சும்மா ஒரு 20 எடுத்துட்டாங்க நம்ம சொல்கிறோம். இன்கேஸ் 20 எடுத்து தோற்று போகிறாங்க அப்படிங்கும்போது அந்த கட்சியினுடைய ஃபியூச்சர் என்னவாக மாறும்? இப்போ ஒரு 10th படிக்கிற பையன் பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா அவன் மனநிலை எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு அவன் வந்து அவங்க அப்பா அம்மாட்ட பேச்சோம், அவ்வளோதான்டா நீ மாடு மேய்க்கு தான்டா லாய்க்கு. அடுத்து பக்கத்து வீட்டுக்காரன், என்னடா எதில் எவ்வளோ மார்க்கு? அவன் ஒரு பொய் சொல்ல வேண்டியிருக்கு. அப்படியே ஒரு மாதிரி பிளாங்க் ஆயிடுவான். படிக்கலாமா, அரியர் எழுதலாமா, மெக்கானிக் செட்டுக்கு போகலாமா, மேற்கொட்டி போகலாமா, இல்லை ஊரை விட்டு எங்கேயாவது வெளியே போயிடலாமா அப்படின்னு ஒரு பிளாங்க் வந்துடல. அப்படி தான் தாவேக்காரனுக்கு வந்துடும். உலகமே இருண்டு போச்சு, தளபதி வேறு தோற்று போயிட்டாரு, அசிங்கமாக இருக்குது, சோசியல் மீடியாவை டீஆக்டிவேட் பண்ணலாமா, பழையபடி குடும்பத்தை பார்த்துக்கலாமா, இல்லை வேலை வெட்டிக்கு போகலாமா, அப்படி பிளாங்க். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் மாதிரி இந்த தேர்தல். எப்படி சுறா படம் ஃப்ளாப் ஆன உடனே தலையில் அப்படியே காண்டாய் உட்காந்தாங்களோ, குருவி படம் ஃப்ளாப் ஆன உடனே விஜயவே கட்டிக்க வச்சாங்க. என்ன படம் எடுக்கிற, விமாரி எடுக்கிற. அப்போ குருவி அவர் கையை கட்டிட்டு, கவலைப்படாதீங்க உங்களுக்கு அழகி தமிழ் மகன் ஒரு சம படம் அடுத்து சூப்பராக பண்ணித்தராரு. சூப்பராக இருந்துச்சு, அதுவும் நக்கிட்டு போயிடுச்சு. அடுத்து கவலைப்படாதீங்க அடுத்து ஒரு படம் வருதுன்னாரு வில்லு. அது அதை விட மோசமாக போச்சு. அப்புறமா ஆஹா என் பிள்ளைக்கு எவனோ வில்லி சூனியை வச்சுட்டான்டான்னு சோபா வந்து அவங்க வந்து ஒரு சூனியெல்லாம் எடுத்து விட்டாங்க. அது மாதிரி தான் இவங்களுக்கு இந்த படம், இந்த தேர்தலுங்கிறது ஒரு படம். ஆனால் அவர் உறுதியாக இருக்கார் ஜெயிச்சனா சிஎம் ஆகிடும் அப்படின்னு. விஜய் தோத்த உடனே, இந்த எலெக்ஷனில் விஜய் தோத்த உடனே கூட இருக்கிற 10 தலைங்க வெளியில் ஓடும், எல்லாம் ரெடி. அதில் ஓட போகிறது ராஜ்மோகன். எப்போ வருஷம் கடைசி வரைக்கும் இருப்பாரா? வருஷம்னா அடுத்து இவர் பிரதீப் ரங்கநாதனுக்காக பேசிகிட்டு இருக்காரு, அங்கே போயிடுவார். அங்கே போயிடுவார். நீங்கள் யாருக்கு அடுத்து யாரு கூட போனாலும் போயிடுவார். பாலா கட்சி ஆரம்பிக்கிறார், விஜய் டிவி கேபி பாலா, அங்கே போயிடுவார். எங்கள் தலைவர் வந்து போகாத ஏரியா இல்லை, அடைக்காத ரோடு இல்லை, போடாத சாப்பாடு இல்லைன்னு அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுவார்.
அவர் தனியாக ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, நான் அவரை கொச்சப்படுத்தலை. ஆனால் இவன் அங்கே போய் பில்டப் பண்ணுறேன்னு அவங்க நீங்கள் அரசியலுக்கு வாங்க, வாழ்க்கையும் கெடுத்துருவாங்க. ஆமாம், கெடுத்து விட்ருவாங்க. அதுக்கான வேலையெல்லாம் இவர் அடுத்தடுத்து இவங்க ஆள் போயிடுவார். விஜய் ஓட்டாண்டியாக போய் நின்றுட்டு மறுபடியும் நான் படத்துக்கே போகிறேன், சிரஞ்சீவி மாதிரி நான் படத்துக்கே போகிறேன், கட்சியை கலைச்சிட்றேன்னு போயிடுவார். கூட இருக்கிற பாதி பேர் ஃபஸ்ட்டு வெளியே போவார் ராஜ்மோகன், பயங்கர அதிருப்தி. டெய்லி கூட இருக்கவர்கிட்ட புலம்புறாங்க, யார் சார் என்னங்க இது இப்படி பண்ணுறாங்க, என்னங்க இது அப்படின்னு. அவ்வளோ புலம்பல் நடக்குது. நாஞ்சில் சம்பத்துக்கு ஒன்றுமே புரியல, கூட்டமே போடலையே. வந்துட்டோம். நேற்றுக்கு சன் டிவில டிபேட்ல வந்தாரு, எனக்கே பார்த்து பாவமா இருந்துச்சு. இங்க இருந்தா நீ கூட்டமாவது போட்டிருப்பாங்க. ரெண்டாவது பணத்தை விட அவருக்கு கூட்டத்துல பேசுறதுனா ரொம்ப ஆசை. ஆமா, கூட்டமே இல்லாம ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள போட்டு கதை சாத்திர மாதிரி உட்காந்துருக்காரு. அது இல்லாம இவருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் ஒரு பெரிய ஆளு, சாணக்கியர், அவர் அவர் பயங்கரமான ஆளு அப்படின்னு பேசுவார். அவர் வாழ்க்கையில் அவர் வேற யாருக்குமே அப்படி பேசுனது இல்லை. நான் பேசியிருக்கேன், வைகோக்கு பேசியிருக்கேன், ஜெயலலிதாவுக்கு பேசியிருக்கேன், கலைஞருக்கு பேசியிருக்கேன், ஸ்டாலின் பேசியிருக்கேன், உதயநிதி ஸ்டாலின். நீங்கள் அதெல்லாம் தாண்டி எக்ஸ்ட்ரீம் பேச வைக்கிறீங்களா? இது எச்சரிக்காரி துப்புறது இல்லை, வேற ஏதோ துப்புற மாதிரி இருக்கு. ரெண்டாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் வெளியே வந்தாருன்னா என்னென்ன பேசுவாரு, மோசமா இருக்கும். ஆமா, விஜய் வாழ்க்கை முடிச்சது அவரே முடிச்சுட்டு. அதனால இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு 10 தலைங்க வெளியில வரப்போகுது, அது உறுதி. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, விஜய் ஒரு ஆள் ஜெயிச்சா போதும் சிஎம் ஆயிரலாம் நினச்சிட்டு இருக்காங்க. ராஜா, விஜய் ஒரு ஆள் சிஎம் ஒருவேளை நின்று ஜெயிச்சிட்டா கூட எண்ணி 1 மாதத்துல இருந்தாலும் ராஜினாமா பண்ணுவான். தனியாக எப்படி சட்டமன்றத்துக்கு போய் என்ன பேசுவான்? ஒன்றுமே பேச தெரியாது. உள்ள போனால் டீஸ் பண்ணிடுவாங்க. வானே சீனிவாசனாலே அவங்க அவ்வளோ வருஷமா ஸ்ட்ரகிளில் இருக்காங்க அரசியலில். நாயனார் நாகேந்திரன் இருக்கார், 2 கட்சி மாறிட்டாரு. பல்பு வாங்கி உட்கார வைக்கிறாங்க, தம்பி சரி உட்காரு போதும் அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க. கவர்னரே எந்திரிச்சு ஓடிட்டு இருக்கு. கவர்னரே ஓடிட்டு. செல்லூர் ராஜோட நிலைமை யோசிச்சு பார்க்கணும். எல்லாரையும் அங்கே தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க சட்டமன்றத்தில். இவர் என்ன பண்ணுவார்? போய் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு எல்லா கட்சியும் சேர்ந்து கலாய்ப்பாங்க. ஆமா, உட்கார வச்சு ஓட விடுவாங்க, அசிங்கமாக போயிடும். தம்பி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த களம் இது இல்லை. நீ எப்படி என்னமோ நினச்சா ஒரு நைட்டில் சிஎம் ஆயிடலாம், நாளைக்கு ஆட்சியை மாற்றிடலாம், அப்படியே எல்லாமே மாறிடுன்னு நினைக்காதீங்க. அது இல்லை, இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு தகவல் நானா, விஜய் இந்த எலெக்ஷனில் நிற்கலைன்னு எனக்கு செய்தி வருது. நானும் அதான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவு பண்ணேன், விஜய் நிற்க மாட்டாருன்னு தான் சொல்லுது. எனக்கு அப்படி தான் சொல்லியிருக்காங்க. 2-3 தடவை கன்வின்ஸும் பண்ணியிருக்காங்க. 2-3 தடவை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் ஜோசியர். வீல இருக்க தொகுதி நில்லு, வீல இருக்க சின்னத்தை நில்லு, வீல இருக்க இடத்துல மாநாடு நடத்து, வீல இருக்க பூவை வை, இப்படியே விவிவினே வச்சுருக்காங்க. வீல இருக்க தொகுதி நிற்க சொன்னால் அவங்க செலக்ட் பண்ண தொகுதி எல்லாமே தோக்கக்கூடிய தொகுதியாக இருக்குது. வேலூர், விழுப்புரம். ஆமாம், அப்போ இப்படியே இருக்குது. காரைக்குடியில் நின்னா அது எச்ராஜாவை ஜெயிச்சிடலாமா? இல்லை திருப்பரங்குன்றத்தில் நிற்க முடியுமா? எதுவும் நிற்க முடியாது. தான் நிற்கணும். நீ நின்னா தான் முதலமைச்சர்னோடனே அந்த ஆளை கண்மூடித்தனமாக நம்புறாப்புல ஆள். விஜய் ஒரு வெள்ளை பேப்பர், டெய்லி அந்த வெள்ளை பேப்பர் அப்பப்போ அழிச்சு எழுதுவாங்க. ஒரு நாள் ஜான் எழுதுவார், ஒரு நாள் ஜோசியக்காரன் எழுதுவான், ஒரு நாள் அவங்க அப்பா எழுதுவார், ஒரு நாள் புஷியானந்த் எழுதுவார். அழிச்சு விளாட்றாங்க. அப்படியான ஆள் எனக்கு தெரிஞ்ச அவர் நிற்கலை, கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு சந்தேகம். ஆதவர்ஜுனா போட்ட டீல் என்னென்னா, நான் நிற்கிற தொகுதிக்கும் விஜயோட தொகுதிக்கும் சேர்த்து செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு டீலிங் போட்டிருக்காப்புல. ஃபர்வேஸு, அப்புறம் டிகே பிரபு, ஈசிஆர் சரவணன், அம்பத்தூர் பாலு, மரிய வில்சன், இன்னும் ஒரு 2 பேரை மறந்துட்டேன். இந்த 7 பேருக்கு சீட்டு கன்ஃபார்ம். இப்போயே அமௌண்ட்டெல்லாம் இறக்கிட்டாங்க, பக்கா சீட்டு கன்ஃபார்ம். இவங்களாம் மாதம் தன்னோட ப்ரொமோஷன். இப்போ இவங்களோட இன்ஸ்டா பேஜெலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, கட்சியோட கொள்கை, கட்சியோட இலக்கு, கட்சியோட லட்சியம் அப்படியெல்லாம் இருக்காது. கட்சியோட செயல்பாடுகள், திட்டம், இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இல்லை இருந்தால் போட்டிருப்பாங்க. இவங்க நடக்கிறது, ஓடுறது, குதிக்கிறது, பல்லு விளக்குறது, குளிக்கிறது, பாட்டெல்லாம் பாட்டு, அதுக்கு எல்லாத்துக்கும் டான் டன் டான் டன் டான் டன் அந்த பாட்டை போட்டு இவங்க விடுவாங்க. இவங்களோட பேஜுக்கெல்லாம் போய் பார்த்தா மேடையில் பேசுகிற மாதிரியான ஒரு வீடியோ கூட இருக்காது. நீங்கள் இப்போ நீங்கள் இவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியே எடுத்துக்கோங்களேன். அவரோட சோசியல் மீடியா பேஜுக்கு போனீங்கன்னா அவர் ஒவ்வொரு மேடையிலும் பேசுனது இருக்கும், ஆர்கானிக்கான வீடியோவாக இருக்கும். ஆமாம், பேசுனது இருக்கும். நீங்கள் அப்படியே விசிகாவில் யாரோ ஒருத்தர் எடுத்துக்கோங்களேன், மாநில பொறுப்பில் இருக்கிற வன்னியரசன், அவர் அண்ணன் எடுத்துக்கோங்களேன், பேசுறது தான் இருக்கும். ஆமாம், இவர் நடக்கிறது, ஓடுறதெல்லாம் யார் போடுவாங்கன்னா இவருடைய ஃபேன் பேஜ் போடும். நீங்கள் மெயின் பேஜே ஃபேன் பேஜ் மாதிரி நடத்துகிறாங்க. டிகே பிரபு நடக்கிறது, உட்கார்றது, தலைவாடுறது, இந்த மாதிரி வீடியோலாம் இவங்க தான் போடுவாங்க. அப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது மக்களோட போய் நேரடியாக தொடர்பில் பேசுகிற ஸ்கில்லே இல்லை. முதல்ல ஸ்கில்லே இல்லை. இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உட்கார வச்சு பேசுகிறான். நீங்கள் ஒரு 2 பேரை கூப்பிட்டு போகிறாங்க, ராஜ்மோகன்கிட்ட கூப்பிட்டு போய் இவங்க தான் இனிமேல் டிபேட் ஷோவில் பேச போகிறாங்க அப்படின்னு அவர் 2-3 கட்சியை சொன்னார்.
அப்பெல்லாம் கட்சி இருக்கானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ராஜ்மோகன் டென்ஷன் ஆகி எந்த கட்சின்னு தெரியலடா, இவனை எப்படா டிபேட் ஷோவில் உட்கார வைக்கிறதுன்னு கத்தியிருக்காரு. அந்த லட்சணத்தில் வச்சுருக்காங்க. இவனுங்க வந்து ஆஹா ஓஹோ ஊழலை ஒழிச்சிடுவாருன்னு விஜய் பேசுறது. ராஜ்மோகனுக்கே பல கட்சிகள் தெரியாது. ஆமாம், அவர் இன்டர்வியூ பண்ணி அவங்க இன்னொருத்தருக்கு கட்சி தெரிய போதா. எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைப் கொடுத்தீங்கன்னா விஜய் நேற்று பேசினார்ல, அதை விட வீரியமான ஒரு வார்த்தைகள்லாம் போட்டு நான் சூப்பராக எழுதி கொடுத்துருவேன். அது இன்னும் நல்லாவே ரீச் ஆகும். நல்ல சூப்பராக எழுதி கொடுத்துருவேன். எழுதி கொடுத்து பேசுறதெல்லாம் மேட்டர் இல்லை ராஜா, அது நீ செயல்படுத்துறது தான். அதாவது இந்த தேர்தலோட விஜயனுடைய வாழ்க்கை முடியுது. திருப்பி ஆனால் படம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ல. படம் கன்ஃபார்ம். ஓடுமான்னு தெரியல. அதெல்லாம் ஓட விட்டுருவானுங்க. படம் கன்ஃபார்ம். தலைவா உன்னை திரையில் அரசியல் களத்தில் பார்க்குறத விட திரையில் பார்க்குறது தான் தலைவா நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம் அப்படின்னு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவானுங்க. நீ இல்லாத திரையுலகம் வறண்டு போயிருக்கு, சுரண்டவா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படி இந்த மாதிரி டைட்டில்லாம் வச்சு ரெடியாக இருக்குது. 2 படம் ரெடியாக இருக்குது. ஒரு பிரம்மாண்ட இயக்குனர், தமிழ்லேருந்து பாலிவுட்டுக்கு போன சமீபத்திய ஒரு இயக்குனர், 2 பேருமே 2 கதை வச்சுருக்காங்க. 2 பேரும் நல்லா வந்து சாருக்கு வந்து எல்லாமே இப்போ ஓகே தான் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து படம் முடிஞ்சு இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அதிகபட்சம் ஒரு 3-4 மாதம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் படத்தில் கமிட் ஆயிடுவார். சரி, அவ்வளோதான், டைம் ஆயிடுச்சு. இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. ஆமாம், பொறுத்திருந்து பார்த்துருவோம். 3 மாதம். ஏன்னா நினைக்கிட்டே ரொம்ப பண்ணுறீங்களா, எலெக்ஷன் சீக்கிரம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வரட்டும், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நன்றி.